மூஞ்சி மார்க்கெட்டிங் பாரு எப்படி இருக்குன்னு. சீ டேய் உட்காரே கீழ. உனக்கு இதே வேலையா போச்சு. ஆஹா கருப்பலையே பாட்டி செட் ஆயிடுச்சு. இவ்வளோ நகையா அண்ணாச்சி? இது தங்கமா அண்ணாச்சி? தங்கம் தான்ப்பா. அண்ணாச்சி இது தங்கமா அண்ணாச்சி? இதுவும் தங்கம் தான்ப்பா. அண்ணாச்சி அண்ணாச்சி இதுவும் தங்கமா அண்ணாச்சி? எல்லாமே தங்கம் தான்ப்பா. எதுக்குப்பா கேக்குற? இல்ல தங்க விலை உச்சியில இருக்கும்போது இப்படி அள்ளி போட்டிருக்கீங்களே, எப்படி இதெல்லாம்? நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர். ரியல் எஸ்டேட் ஓனர்னா? தம்பி உன் ஊர்ல ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்க. இந்த வாங்குற பார்ட்டி விக்கிற பார்ட்டியும் கோர்த்து விட்டீன்னு வச்சுக்க, ஒரு நல்ல கமிஷன் கிடைக்கும். இதுல நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா கவலைப்படவே கூடாது. ஏன்னா இந்த தொழிலுக்கு மூலதனமே போய் தான். இப்படி இந்த தொழிலை கண்டினியூஸா பண்ணின்னு வச்சுக்க, உடம்பு தங்கம் தான். தெரியாதவன் வெளியூர்ல போய் விளக்கவா போறான்? தம்பி என்ன? நானும் ரியல் எஸ்டேட் ஓனர் தான் ஆச்சு. ஆக போறேன்னு சொன்னேன். அடோர் கஜனா இருப்பாங்க. வண்டி நிறுத்துங்கண்ணே. யோ பாய், 1 கிலோ தொடக்கறியும் இந்த போட்டியும் சேர்த்துக்கிட்டியா? கறியை வறுத்துரு, போட்டிய குழம்பு வச்சிரு. இந்த அப்படி இதுல 10,000 ரூபா இருக்கு. போற வழியில செட்டியார் கடையில பட்டு போட வரதுக்க என் மான நான் வெளியூர் அனுப்பிச்சிட்டேன். இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். எப்படி ஏம்ல உன்னை முதல்ல பார்க்கும்போது தொட்டுக்கிற ஊரு மாதிரி வச்சுக்கலாம்னு இருந்தேன். ஆனா இப்போ உன்னை லவ் பண்றோம்ல, என்ன செஞ்சேனே தெரியல. உன்னை பார்க்காம இருக்கும்ல. எனக்கு மட்டும் என்னவா? ராத்திரி 8 மணிக்கு வருவாப்ல. என் நாத்தனார் கண்ணுல கொல்லிய வைக்க அவ 10 மணி வரைக்கும் தூங்க மாட்டேங்கிறாயா? வேவு பாக்குறா. ராத்திரி 10 மணிக்கு மேல வாயா. பாத்துருப்பாளோ? எவ்வளோ இவா? யார் பொண்ணு? வரதராசன் பொண்ணு. இங்க பார்த்தது யார்ட்டையும் சொல்லக்கூடாது, கொண்டே விடுவேன். நான் ஏன் சொல்ல போறேன்? ஊர் பூரா இந்த கூத்து தானே நடக்குது. நடக்கட்டும், நல்லது தானே. இல்ல கணேசா, ஊர்ல இருக்கியா இல்லையா? 2 நாளா அவங்க அப்பன் சுடுதண்ணியை கொண்டாந்து ஊத்துறான். கேட்டேன், அதுக்கு பேர் தான் டீங்கிறான். இங்க பாரு, நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 டீ தேவைப்படுது. நீ தான் வந்து ஊத்துற. உங்க அப்பன் வரவே படாது. என் அப்பனுக்கு எனக்கும் பிரச்சனை சார். பாலுக்கு நான் எங்க போவேன்? ஆனா பொழைக்க தெரியாதான் இருக்கிறிய. வெளியே வாங்க வேண்டியது தானே. லாபம் உனக்கு தானே. இல்ல கணேசா, ஏமாத்தன உன் கண்ணாலத்துக்கு மொய் எழுத மறந்துடுவேன். ஊருக்குள்ள சில பயலுக உழைக்காமலே கோடீஸ்வரனா இருக்காங்க. அவங்களுக்கு தான் எங்க இருந்து படம் வருது, எப்படி வருதுன்னு சூசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் கோடீஸ்வரன் ஆயிடலாம். முதல்ல நம்ம ராசியை சோசியக்காரன் அத்தாடி, நம்ம ராசி சரியில்லைன்னு முடிவாகி போச்சு. வேணா எதிர்த்தாப்புல வருது. உன் மய வந்துட்டு அவனா அந்த ஊரை விட்டு போவானா? முதல்ல சண்டை ஓட்டு துரத்த பாரு. சரி, நான் பாத்துக்கிறப்போ. அன்னைக்கே நீ மகனும்ல நான் அப்பனும்லன்னு தலையை மொழியதான் அனுப்பிச்சேன். இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டுல வந்த நீ? என் வீட்டுக்கு வரதுக்கு எவனை கேட்கணும்? இது என் பாட்டன் சொத்து. சட்டப்படி நான் தான் சொந்தக்காரன். நான் அப்பவே துரத்திருப்பேன். அப்ப நான் போயிட்டேன். யாரை விட்டு துரத்துவ? யாரில் விட்டு துரத்துவ? கையெடு, அடிச்சிருவேன். அப்பன்னு பார்க்க மாட்டேன். எடியா கைய, எடு கைய. பழைய கணேசன் இல்லனா என்னதான் பண்ணுவ?
அப்ப நம்ம வேணா அடிச்சுக்கிட்டு உருளுங்க. பாக்குற பயலுக பந்தி வச்சு சிரிக்கட்டும். ஏன்னா சின்ன பையன் கூட சேர்ந்து மல்ல கட்டுறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? என்னையே வீட்டை விட்டு துரத்தணும் சொல்றாண்டி. சொன்னா கடத்திடுவானா? உன் மேன் தானா? குடிச்சு குடிச்சு மூளை செத்து போச்சியா? தருதல சோத்துக்கு எங்கிட்ட தானே வருவ? அன்னைக்கு நான் பாத்துக்கண்டா. கனவுல கூட நினைக்காத. போல கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வம். என்னுடைய சொந்த உழைப்புல சம்பாரிச்ச காசு இது. இதை வச்சு ஒரு சைக்கிள் வாங்கி ரியல் எஸ்டேட் தொழில் ஆரம்பிக்க போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் பிள்ளையாரப்பா. அடியே சரோஷா, கதவை திறத்தாயி. உன் புருஷன் வந்திருக்கண்டி. என் செல்லம்ல, என் புச்சியில, என் சிலப்பில. யோ, முதல்ல 10 காசு சம்பாரிச்சிட்டு வா, அப்புறமா ஒன்னைய வச்சு நான் கொஞ்சுறேன். இவள்கிட்ட இன்னைக்கு நம்ம பருப்பு வேகாது. எவன் தலையாச்சும் உருட்டி இன்னைக்கு 10 ரூபாயாச்சும் சம்பாரிச்சுட்டு வந்துடணும். ஆத்தாடி, இவன் வரையில வர 4 நாளா சீட்டு கட்டல. நாக்க புடுங்குறாப்ல கேள்வி கேட்பேன். சீட்டு ஏமா சீட்டு காசு விடுமா? எங்க போனா? இங்கதானே நின்ன அந்த பொசகட்ட பைய. சரி வரட்டும், வாங்கி வைக்கிறேன். ஏமா இதே எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்ப? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அடுத்த தடவை புருஷனை பார்த்தேன் அசிங்கசியமா கேட்பேன். நல்லா கேளு, அப்பவாச்சும் அவனுக்கு உரைக்குதான்னு பாப்போம். புருஷனை அசிங்கசியமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. காதுல இழக்கிற தோட்ட கழட்டி மானத்தை காப்பாத்தும்னு இல்லாம உரைக்குமான்னு கேக்குறா. உரைக்கிறதுக்கு நான் என்ன பச்சை மிளகாயா? இருடி, அவன் போகட்டும், உன்னைய வந்து வச்சுக்கிறேன். போயா, வந்தா சொல்லி விடுறேன். இதே பொழப்பு. ஐயோ, கிட்டக்க வாராளே, கூட கிட்ட வாராளே. ஐயோ, இந்த இடம் எடுத்த கூட யார் இங்க வச்சது? மானங்கட்டவனே எந்தடா? மாட்டிக்கிட்டான். எவ்வளவு நாள்ல இப்படி ஒளிஞ்சு தெரியவே? அண்ணே, நான் எங்கனே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன்? 2 நாளா உடம்பு வலி. கோழி கூட யோகா பண்ணிக்கிட்டு இருந்தேன். கோழி கூடைக்குள்ள உட்காந்து யோகா பண்ணா உடம்பு வலி விட்டு போகும்னு ஒரு சித்தர் சொன்னாரு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஏய், உண்மையா வாடா சூரி? ஆமாண்ணே. ஏய், எனக்கு 2 நாளா ரொம்ப உடம்பு வலிக்குதுடா. அப்ப உட்காரு, கவுத்திடுறேன். சரிடா. இந்த வாரு. மூடு வலி போயிடும்ல. எத்தனை காசு கொடுத்து கவுத்தி இருப்ப? கல்லு இல்ல, இல்லைன்னா உன்னை குண்டு விடுவேன். புள்ள, ஏ புள்ள, என்னதான் புள்ள? இல்ல புள்ள. வழி மறிச்சு பேசுறேன், தப்பா நினைச்சுக்காத புள்ள. ஒரு வகையில நான் உனக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? பிறந்த ஊர்ல பொழைக்க தெரியாதவன் வெளியூர்ல போய் விளங்கவா போறான். முயற்சி பண்ணி அந்த ஊர்லயே வாழ்ந்து காட்டணும்னு சொன்னேன். பொதுவா பணத்தை முதலீடா வச்சு தொழில் தொடங்குவாங்க. ஆனா நான் நீ சொன்ன வார்த்தையை முதலீடா வச்சு தொழில் தொடங்கினேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன் புள்ள. ஆமா, நீ படிக்க போறியா இல்லையா? +2ல 1000க்கு மேல மார்க். என்ன பிரயோஜனம்? பண வசதி இல்ல, அப்பனுக்கு வேலை இல்ல. தீப்பெட்டி கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்.